புலிக்கு பிறந்தது பூனையாகுமா அப்படிங்கிற கதை மாதிரி நம்ம தனுஷோட பையன் வந்து ஒரு மிகப்பெரிய சம்பவம் பண்ணியிருக்காரு. அது என்ன சம்பவம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் இனிமேல் விடாமூச்சி அப்டேட் கேட்கவே மாட்டேன்டா, எங்களை ஆள விடுடா சாமி அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் இப்போவே வந்து கதற ஆரம்பிச்சிட்டாங்க. அது என்ன சம்பவம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் தனுஷ்க்கும் நயன்தாராவுக்கும் மிகப்பெரிய பனிப்போர் நடந்துட்டு இருக்குது. அவங்களுக்குள்ள மிகப்பெரிய சண்டை ஒன்று சைலண்டாக ஓடிட்டு இருக்குது. அது என்ன சண்டை, என்ன வாக்குவாதம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறீங்க. கடைசியாக வந்து நம்ம விஜய் சேதுபதி வந்து ராம் சரண் படத்தில் வந்து நடிக்க மறுத்திருக்காரு. ராம் சரண் படம் தான் நடிச்சிடணுமா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் வந்து அந்த படத்தை வந்து அவாய்ட் பண்ணியிருக்காரு. அது என்ன படம், எதுக்காக அவாய்ட் பண்ணார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதுக்கப்புறமா நம்ம சிவகார்த்திகேயன் அவர்களோட அடுத்தடுத்த 2 அப்டேட்டுகள் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான அப்டேட் வந்து ஒரு மிகப்பெரிய ஹீரோயின் வந்து இந்த சிவகார்த்திகேயன் அவர்களோட ஜாயின் பண்ணுறாங்க. அது என்ன படத்துக்காக அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது இந்த வீடியோ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நேராக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டாக வந்து மங்களகரமாக தனுஷை பற்றி பேச ஆரம்பிச்சிடும். தனுஷ் அவர்கள் வந்து ஒரு பன்முக திறமையாளர். அவர் ஒரு சிறந்த நடிகர், சிறந்த டைரக்டர், சிறந்த பாடலாசிரியர், இந்த மாதிரி வந்து சிறந்த சிங்கர், இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். அவருக்குள்ள இத்தனை திறமை இருக்குது. இவர் வந்து ராயன் படத்துக்கு அப்புறமா வந்து நிலவுக்கு என்மேல் என்னடி கோவம் அப்படிங்கிற படத்தை வந்து டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த படத்தை வந்து அவரோட அக்கா பையனான பவிஷை வந்து ஹீரோவாக நடிக்க வச்சுட்டு இருக்காரு. இவங்க கூட வந்து பிரியா, பிரகாஷ் வாரியர், அப்புறம் சரத்குமார், அனைனா, இந்த மாதிரி நடிகர்கள்லாம் நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த படத்துக்கு வந்து நம்ம மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷ் தான் வந்து இந்த படத்துக்கும் மியூசிக் பண்ணுறாரு. இந்த படம் வந்து விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதில் வந்து ஒரு முக்கியமான பாட்டு வந்து ஆகஸ்ட் 30 வந்து ரிலீஸ் ஆக போகுது. இந்த பாட்டை வந்து யார் எழுதுனாங்கன்னு கேட்டிங்கன்னா நம்ம தனுஷ் அவர்களோட மூத்த பையன் யாத்ரா தான் வந்து இந்த பாட்டை வந்து எழுதியிருக்காராம். அந்த பாட்டுக்கு டைட்டில் வந்து கோல்டன் ஸ்ப்ரோ அப்படிங்கிற மாதிரிலாம் டைட்டில் வச்சுருக்காங்க. இந்த பாட்டு வந்து வேறு லெவலில் இருக்குதாம். தனுஷ்க்கு எந்த அளவுக்கு ஒரு பாடலில் ஒரு திறமை இருக்குதோ, வார்த்தைகளில் அந்த அளவுக்கு அழுத்தம் திருத்தமாக எழுதுகிறாரோ, அதே மாதிரி யாத்ராவும் சூப்பராக வந்து இந்த பாட்டை வந்து எழுதியிருக்கிறதா வந்து நம்ம எஸ்ஜே சூர்யா அவர்கள் வந்து எக்ஸ் தளத்தில் வந்து பதிவிட்டிருக்கிறாரு. இந்த பாட்டுக்கு வந்து நம்ம பிரியங்கா மோகன் வந்து பயங்கரமாக வந்து ஸ்டெப்பு போட்டிருக்காங்களாம். பாட்டு வந்து வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுலாம் எஸ்ஜே சூர்யா ரொம்பவே பாராட்டியிருக்காரு. நம்ம தனுஷ் அவர்களோட வாரிசு சும்மாவா, அதாவது தாய் 10 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாய் அப்படிம்பாங்களே, அந்த மாதிரி வந்து புலிக்கு பிறந்தது பூனையாகுமா அப்படிங்கிற பழமொழியெல்லாம் வந்து தனுஷோட பையன் அவர்களுக்கு வச்சுக்கலாம். ஏன்னா அப்பா வந்து எவ்வளோ பெரிய ஸ்டாரு, தாத்தா அதோட மிகப்பெரிய ஸ்டாரு. இப்படி இருக்கும்போது அவங்களோட வாரிசும் வந்து நாங்களும் கொஞ்சம் சளைச்சவங்க இல்லை, நாங்களும் அந்த வழியில் வந்து நாங்களும் வந்து ஏதாவது நாங்கள் சாதனை பண்ணுவோம் அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணுற விதமாக வந்து யாத்ரா வந்து இப்போ வந்து பாடலாசிரியராக வந்து அறிமுகமாக இருக்கார். சரி, அடுத்ததாக வந்து இன்றைக்கி தமிழ் சினிமாவில் வந்து பல்வேறு அப்டேட்டுகள் வந்துகிட்டே இருக்குதுங்க. ஏதாவது ஒரு படத்தோட அப்டேட்டுகள், ஒரு சின்ன படம் ஆரம்பித்தாவே அதுக்கு 10-20 அப்டேட்டுகள் கொடுக்குறாங்க, கிளிம்ஸோடு கொடுக்குறாங்க, சின்ன ட்ரைலர் ஒன்று போட்டுறாங்க, படம் இப்படி தான் இருக்க போகுதுன்னு சொல்லி ஒரு மேக்கிங் வீடியோவும் கூட போட்டுறாங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் வந்து விடாமுயற்சி படத்துக்கு மட்டும் அப்டேட்டுகள் வந்து கரெக்டாகவே இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா வந்து ஏதாவது ஒரு அப்டேட் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அஜித் வந்து நடந்து வர மாதிரி ஒரு போஸ்டர் கொடுக்குறாங்க. பின்னாடி ஒரு ரோடு இருக்குது, அப்புறம் அந்த ரோட்டில் வந்து நடந்து வர மாதிரி தான் அஜித்தோட அப்டேட்டுகள் வந்து தொடர்ந்து வந்துட்டு இருக்குது. இதை பார்த்த அஜித் ரசிகர்கள் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே போய், என்னங்க பாரதி கண்ணம்மா சீரியலில் வர மாதிரி தலையை வந்து நடக்க விட்டே இருக்கிறீங்க ரோட்டில், அப்படி அந்த ரோட்டில் என்னதாப்பா சீன் எடுத்து தொலைஞ்சிருக்கிறீங்க, சரி இதாவது பரவாயில்ல அடுத்த அப்டேட் ஏதாவது கரெக்டாக கொடுப்பீங்கன்னு பார்த்தா அடுத்த அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் அஜித் நிற்க வச்சு இந்த அது கூட நடிக்கிற நடிகர்கள் எல்லாம் வச்சு ஒரு ஃபோட்டோஷாப் பண்ணி எல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கெல்லாம் கொஞ்சமாவது நியாயமாக இருக்குதா? ஒரு அப்டேட்டுக்கும் உங்களால் கரெக்டாக கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து விடாமுயற்சி அப்டேட்டுக்காக நம்ம தலை அஜித் ரசிகர்களே வந்து புலம்பி தள்ளிட்டு இருக்காங்க எக்ஸ் தளத்தில். இதை பார்த்துட்டு இருக்கிற படக்குழுவாவது இனிமேலாவது இந்த படத்துக்கு உண்டான உருப்படியான ஒரு அப்டேட்டை வந்து கொடுப்பாங்க அப்படின்னு நம்பலாம். ஏதாவது ஒரு கிளிம்ஸ் கொடுக்கலாம், ஒரு மேக்கிங் வீடியோ கொடுக்கலாம். அதெல்லாம் இல்லாமல் சும்மா போஸ்டரில் ஃபோட்டோஷாப் பண்ண மாதிரி எல்லாம் வந்து போட்டுட்டு ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்த ப்ளூ சட்டை மாறன் கூட பயங்கரமாக பங்கம் பண்ணி கலாய்ச்சிட்டு இருக்காரு எக்ஸ் தளத்தில். ஏப்பா என்னப்பா வந்து அஜித்தோட படத்துக்கு இப்படியாப்பா அப்டேட் கொடுப்பீங்க, விஜயோட படத்தோட அப்டேட்டுக்கெல்லாம் பாருங்கள் எப்படி வரிசையாக வந்துட்டு இருக்குதுன்னு. இப்போ அவர் கட்சி மாநாடு நடத்த போகிறாரு. இந்த சூழ்நிலையில் நீங்கள் என்னப்பா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கலாய்க்கிற விதமாக வந்து, சரி விஜயோட மாநாடு மட்டும் நடக்கட்டும், என்னோட அவுட்டோரு நான் போன ஷூட்டோட
பிக்சர்ஸ் எல்லாம் வந்து ஒவ்வொன்றா இறக்குற மாதிரி அப்படிங்கிற மாதிரி அஜித் சொல்கிற மாதிரி நம்ம ப்ளூ சட்டை மாறன் வந்து பயங்கரமாக கலாய்ச்சிட்ருக்காரு. எப்படி இருந்தாலும் போட்டோ தானே இருக்க போகிறீங்க, கேலரியிலேருந்து ஏதோ ஒரு போட்டோவை தூக்கி அதை வந்து ஃபோட்டோஷாப் பண்ணி போட்டுவிடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பயங்கரமாக கலாய்ச்சிட்டு இருக்காங்க. விடாமுயற்சி படத்துக்கு இவ்வளோ பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. அந்த எக்ஸ்பெக்டேஷன்லாம் வந்து செதற விதமாக வந்து இந்த படக்குழு வந்து ரொம்ப மோசமான போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். சரி, அடுத்ததாக வந்து தனுஷ் அவர்களுக்கும் நயன்தாராவுக்கும் சைலண்ட்டாக ஒரு பிரச்சனை வந்து போயிட்டு இருக்குதுங்க. அது என்ன பிரச்சனைனா வந்து யாரடி நீ மோகினி படத்தில் வந்து தனுஷும் நயன்தாராவும் நடிச்சிருந்தாங்க. அந்த படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. அதுலேருந்தே வந்து இவங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. இந்த சூழ்நிலையில் வந்து என்ன ஆச்சுன்னா, நயன்தாராவோட மேரேஜுக்கு அப்புறமா சில பிரச்சனைகள்லாம் வந்திருக்குது. இந்த மேரேஜ்க்காக தன்னோட நெருங்கிய நண்பர்கள் சினிமா வட்டாரங்கள் இருந்தாலும் கூப்பிட்டு வந்து அவங்க வந்து பிரம்மாண்டமாக இந்த கல்யாணத்தை வந்து நடத்தி முடித்தாங்க, விக்னேஷ் சிவனும் நயன்தாராவும். அந்த வெட்டிங் வீடியோ வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்து விற்றுருக்குறாங்க, பல கோடி ரூபாய்க்கு விற்றுருக்குறாங்க. இந்த ஃபுட்டேஜ் வந்து எங்கேயும் லீக் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நயன்தாரா நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் வச்சு இந்த கல்யாணத்தை வந்து நடத்தி முடித்தாங்க. இப்போ அதில் என்ன சம்பவம் ஆச்சுன்னா வந்து அந்த வெட்டிங் வீடியோவில் வந்து நம்ம விக்னேஷ் சிவன் வந்து நம்ம நயன்தாராவோட பழைய மெமரிஸ் எல்லாம் வந்து அந்த படத்தில் வைக்கிறங்கிற விதமாக நானும் ரவுடிதா படத்தோட சில கிளிப்பிங்ஸ்லாம் அந்த படத்தில் தான் வந்து நயன்தாராவும் விக்னேஷ் சிவனும் வந்து லவ் பண்ணி மேரேஜ் வரைக்கும் வந்திருக்கு. ஆனால் அந்த படத்தோட ப்ரொடியூசர் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம தனுஷ் அவர்கள். தனுஷ் அவர்கள்ட்ட வந்து இந்த வெட்டிங்க்கு இந்த கிளிப்ஸ்லாம் ஆட் பண்ணுறதுக்கு இது முறையான அனுமதி வாங்கணும். அந்த அனுமதியை கேட்டு நயன்தாராவும் விக்னேஷ் சிவனும் தனுஷ்கிட்ட கேட்டிருக்காங்க. ஆனால் தனுஷ் இப்போ வரைக்கும் அதை பற்றி மூச்சே விடலையாம். ஏன்னா அந்த கிளிப்ஸை வந்து ஆட் பண்ணுறதுக்கு தனுஷ்க்கு வந்து துளி கூட விருப்பம் இல்லை அப்படிங்கிறது உண்மையாக இருக்குது. அதனால் அந்த வெட்டிங் ஆல்பம் வந்து இன்னும் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகாமல் இருக்குது. கிட்டத்தட்ட 2-3 வருஷங்கள் ஆயிடுச்சு. இப்போ வந்து அந்த ஆல்பம் ரிலீஸ் ஆச்சுன்னா அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. இவங்க 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது இப்படி ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்து இப்படி ஒரு விரிசல் வந்திருக்குது. அந்த ஃப்ரெண்டாக இருக்கிற காலகட்டங்களில் எதிர்நீச்சல் படத்தில் கூட ஒரு பாட்டுக்கு நயன்தாரா வந்து டான்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அது எதுக்குன்னா தனுஷ் கூட இருக்கிற ஒரு நல்ல நட்புக்காக தான். இப்போது இது வந்து பஞ்சாயத்தில் வந்து நிற்கிது. இப்போ வந்து இன்னொரு பிரச்சனை என்ன ஆயிருக்குன்னா, இந்த நயன்தாராவுக்கு வந்து இப்போ வந்து மார்க்கெட்டே இல்லை அப்படிங்கிறது உண்மை. த்ரிஷாவுக்கும் கூட அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் கிடைக்குது. நயன்தாராவுக்கும் சுத்தமாகவே இப்போ வாய்ப்புகள் இல்லை, வாய்ப்புகள் தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் வந்து இந்த மகாராஜா படத்தை எடுத்த நித்ரன் அவர்கள் வந்து நயன்தாரா கூட ஒரு அடுத்த படம் கமிட் ஆகிறதா இருந்துச்சு. ஆனால் தனுஷ் அவர்கள் வந்து நித்ரனை கூப்பிட்டு அடுத்த படம் நீங்கள் எனக்கு தான் பண்ணணும், எனக்கு முடிச்சுட்டு வேணால் நீங்கள் யாருக்கு வேணால் பண்ணீங்க, எங்கள் கூட நீங்கள் டெஃபினட்டாக ஒரு படம் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கமிட்மெண்ட் கொடுத்துட்டாராம் நித்ரனுக்கு. நித்ரன் வந்து இப்போ வந்து நயன்தாராவா தனுஷா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காராம். ஆனால் நம்மளுக்கு தனுஷ் தான் முக்கியம், நயன்தாரா முக்கியம் இல்லை, தனுஷ்காக நம்ம ஒரு படம் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்குண்டான கதையை வந்து இப்போ ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாராம். இப்படி வந்து பட வாய்ப்புகளையும் வந்து தனுஷ் வந்து தட்டி பறிக்கிறதா வந்து நயன்தாரா அவர்கள் வந்து தன்னோட நெருங்கிய வட்டாரத்தில் வந்து சொல்லிட்டு புலம்புறாங்களாம். சரி, அடுத்ததாக வந்து நம்ம ராம் சரண் அவர்கள் வந்து நம்ம சங்கர் டைரக்ஷனில் கேம் சேஞ்சர் அப்படிங்கிற படத்தில் வந்து நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படம் வந்து ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் போயிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் வந்து அடுத்த படத்தில் வந்து கமிட் ஆயிருக்காரு. அது வந்து அவரோட 16வது படம்னு சொல்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ண போகிறது யாருன்னு கேட்டிங்கன்னா புச்சி பாபு சனா. இவர் வந்து இந்த படத்துக்காக வந்து விஜய் சேதுபதியை நடிக்க வச்சா நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதிட்டு போய் ஒரு கேரக்டரை சொல்லி இந்த கேரக்டர் தான் நீங்கள் நடிக்கிறீங்க, இதில் வந்து ராம் சரண் தான் ஹீரோ, அதனால் ராம் சரணுக்காக இந்த ஸ்டோரி வந்து நடிச்சு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. உடனே வந்து விஜய் சேதுபதி டென்ஷன் ஆகி ராம் சரண் படம் தான் நடிச்சிடணுமா, அப்படின்னா முடியாது, எனக்கு வந்து சில கமிட்மெண்ட்லாம் இருக்குது, இந்த படத்தில் நான் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணியிருக்காங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதே புச்சி பாபு சனா அறிமுக இயக்குனராக இருக்கும்போது எடுத்த முதல் படம் உப்பெண்ணா. இந்த உப்பெண்ணா படத்தில் வந்து கீர்த்தி செட்டியோட அப்பாவாக வந்து விஜய் சேதுபதி நடிச்சிருந்தார். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த ராம் சரண் படத்துலையும் வந்து அதே ராம் சரணுக்கு அப்பாவாக வந்து ஒரு கேரக்டர் இருக்குது. அந்த கேரக்டரை வந்து விஜய் சேதுபதி வந்து நடிக்க கூட்டிருக்காரு இந்த புச்சி பாபு சனா. இதனால தான் விஜய் சேதுபதி வந்து டென்ஷன் ஆகிட்டாராம். ஏற்கனவே ஒரு படம் அப்பாவை நடிச்சு கொடுத்தா திருப்பி வந்து அப்பா கேரக்டருக்கே வரீங்க, இதெல்லாம் சரி வராது, நான் அப்பா கேரக்டர் நடிச்சுட்டு இருந்தால் இதுக்கு மேலேயும் வந்து எனக்கு பட வாய்ப்புகள் வந்து அப்பா கேரக்டருக்கு தான் வரும், அதனால் நான் இந்த படத்தில் நடிக்க மாட்டேன், வேறு ஏதாவது நல்ல ஸ்டோரி, வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி இருந்தால் வாங்க, இந்த மாதிரிலாம் அப்பா கேரக்டர்களும் இனிமேல் எங்கள் என்ன வந்து பார்க்காதீங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி காட்டமாக வந்து திருப்பி ஆரம்பிச்சிட்டாராம். இதுதான் வந்து சம்பவம். சரி, அடுத்ததான் வந்து நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து இப்போ விஜயோட இடத்த பிடிச்சிட்டாருன்னே சொல்ல முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் வந்து குவிஞ்சிட்டு இருக்குது. தளபதி வந்து இப்போ அரசியல் பக்கம் போயிட்டாரு. அடுத்ததை வந்து தளபதி இடத்தை நிரப்புறதுக்கு ஒரே தகுதியான ஆள்னா நம்ம
நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள் தான் சொல்லிட்டு இப்போ சினிமா வட்டாரங்களே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சூழ்நிலையில் வந்து இப்போ ராஜ்குமார் பெரியசாமி படமான அமரன் படத்தில் வந்து நடித்து முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறமா வந்து நம்ம ஏஆர் முருகதாஸ் படமான 23வது படம் சிவகார்த்திகேயனுக்கு, அந்த படத்தில் வந்து நடிச்சிட்டு இருக்காரு. அதில் வந்து ருக்மணி வசந்த் வந்து நடிக்கிறாங்க ஹீரோயினா. இந்த படம் போயிட்டு இருக்கிற சூழ்நிலையில் வந்து அதுக்கு அடுத்த படமாக வந்து சிபி சக்கரவர்த்தி, அதாவது நம்ம சிவகார்த்திகேயனோட ஃப்ரெண்டு, அவர் வந்து அடுத்த படத்தை வந்து டைரக்ட் பண்ண போகிறாரு. 24வது படம். 25வது படம் தான் வந்து புறநானூறு. இந்த புறநானூறு படத்தை வந்து சுதா கொங்காரா வந்து டைரக்ட் பண்ண போகிறாங்க. இந்த படம் வந்து மிகப்பெரிய படமாக இருக்க போகுது. இந்த படத்தோட வில்லன் யாருன்னு கேட்டிங்கன்னா நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. நம்ம லோகேஷ் கனகராஜ் தான் வந்து வில்லனாக நடிக்க போகிறாரு. இந்த படத்தில் ஹீரோயின் யாருன்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீலீலா, தெலுங்கு நடிகை, பயங்கரமான ஹாட்டான நடிகை. இவங்க வந்து குச்சி மத்தடப்பட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் கூட பயங்கர ட்ரெண்டாக போயிட்டு இருந்தது. அந்த பாட்டு கூட என்ன பாட்டுனே நம்மளுக்குலாம் புரியாது, ஆனால் கேட்குறக்கு நல்லாயிருக்கும், விஷுவலாக நல்லாயிருக்கும். அந்த படத்தோட நாயகி ஸ்ரீலீலா வந்து கமிட் ஆகிருக்காங்க. இந்த மாதிரி சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து டாப் கியரை போட்டு தூக்கி போயிட்டே இருக்கிறாரு. அதுக்கப்புறமா வந்து 5 படங்கள் வந்து இப்போ வரிசையாக வந்து நம்ம சிவகார்த்திகேயன் கையில் இருக்குது. இப்போ இது வந்து இப்போதைய லேட்டஸ்ட் அப்டேட்டு. இதுக்கப்புறமா வந்து சிவா அவர்களுக்கு எத்தனை பட வாய்ப்புகள் கிடைக்குன்னு தெரியாது. அந்த அளவுக்கு வந்து தமிழ் சினிமாவில் அடுத்த இடத்துக்கு நகர்ந்துட்டு இருக்காரு நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள். இப்படி வந்து தமிழ் சினிமாவில் வந்து எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல், அப்புறம் விஜய், அஜித், அந்த வரிசையில் வந்து நம்ம சிவகார்த்திகேயன் வருவார். அவருக்கு லீடாக வந்து யார் வருவாங்கன்னு தெரியாது. ஆனால் சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து விஜய், அஜித்துக்கு அப்புறம் அவர் இடம் இருக்குது. அவரோட இடத்துக்கு பின்னாடி யாருங்கிறத இப்போ காம்படிஷன். அந்த காம்படிஷனில் யார் வராங்களோ அவங்கள வந்து சிவகார்த்திகேயன் அவர்களோட நம்ம சேர்த்திக்கலாம். சரி, ஓகே. நான் சொல்ல வந்த அப்டேட்டுகள்லாம் எல்லாமே உங்களுக்கு சொல்லிட்டு நினைக்கிறேன். நான் சொன்ன அப்டேட்டுகளில் எந்த அப்டேட் வந்து உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அப்படிங்கிறத வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்தால் இப்போவே நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் கொடுத்துருங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. இந்த வீடியோவை வெறித்தனமான ரசிகர்களுக்கு இந்த வீடியோவை வாட்ஸ்அப்லேயோ சோஷியல் மீடியாவிலோ ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திக்கலாம். பை.